ஹலோ மக்களே, 126வது எபிசோட்ல போயிடலாம். போன எபிசோட்ல பெல் அந்த டைம் பாம்பை தூக்கிட்டு வானத்தை பறந்து போய்கிட்டு இருக்காரு. இந்த குடும்பத்துக்காண்டி எந்த எதிரி வந்தாலும் அவங்களை அழிப்பான்னு சொல்லிட்டு பறந்து போறாரு. வானத்துலமே வெடிச்சு செதறுதாரு. இதை பார்த்துட்டு சோரோ, சாஞ்சி, விவி எல்லாருமே மிரண்டுட்டாங்க. வானத்துல போய் வெடிச்சு செதறுது இந்த பாம்பு. அடிச்சடில கீழே உள்ள இடமே தரமட்டமாகுது. ஏகப்பட்ட பேர் பறக்குறாங்களே தவிர ஆனா கீழே எந்த எக்ஸ்ப்ளோஷனுமே நடக்கவே இல்லை. அப்படியே உட்கார்ந்துருக்கா. சின்ன வயசுல இருந்தே பார்த்து வளர்ந்தவாவா. என்னெல்லாம் நடந்திருக்கோ எல்லாத்தையும் யோசிச்சு பாக்குறா. பெல்லுன்னு சொல்லிட்டு தாராதாரையா அழுது இருக்காவா. அவர் இறந்துட்டாருடான்னு சொல்லிட்டு சாஞ்சி பாத்துக்கிட்டு இருக்கான். இந்த கண்ட்ரி காண்டி இப்படியாடா பண்ணுவாருன்னு சொல்லிட்டு நாமி ஒரு பக்கம் முழிச்சுக்கிட்டு இருக்கா. அப்படி வெறி கொண்டு எந்திரிச்சு நின்னுக்கிட்டு இருக்கான். இப்படியாடா நடக்கணும்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. அடனா ஒருத்தர் சோட தூக்கி நின்னுக்கிட்டு இருக்காம, டேய் நிப்பாட்ரா, என்னடா பண்றீங்கன்னு சொல்லிட்டு டச்சிக்கு வரா. மேஜர் இதுக்குள்ள நீங்க நுழையாதையும் சொல்றாங்க. சண்டை முடியவே இல்ல. திரும்பி சண்டை போட எல்லாரும் தயாரா நின்னுக்கிட்டு இருக்கானுங்க. ஸ்மோக்கர் சொன்னதான் ஞாபகத்துக்கு வருது. டச்சிக்கு, இந்த கண்ட்ரி எங்க போய் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு நீ நல்லா வாட்ச் பண்ணிக்கிட்டே இருன்னு சொல்லியிருப்பான் அவன். இந்த ஊர்ல கண்டிப்பா ஒரு முடிவு இருக்கு, ஏதாச்சும் ஒரு தொடக்கம் இருக்கும், அதை நீ கண்டிப்பா நோட் பண்ணிட்டு வான்னு சொல்லிருப்பாங்க. ஆனா என்னதான் பாம்பு வெடிச்சாலும் கீழே சண்டை மட்டும் முடியல. ஏகப்பட்ட பேர் செத்து செத்து கடந்துகிட்டே இருக்காங்க. என்னடா இது ஒரு முட்டாள்தனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஏன்டா ஸ்டாப் பண்ண மாட்டேங்கன்னு சொல்லிட்டு டச்சிக்கு முழிச்சுக்கிட்டு இருக்கா. சண்டையை நிப்பாட்டுங்க, சண்டையை நிப்பாட்டுங்கன்னு சொல்லிட்டு ஒரு சத்தம் வந்துகிட்டே இருக்கு. அது விவியோட சத்தம் தான். ஆனா அவ நிப்பாட்டவே மாட்டுக்கா. மேல இருந்து அவ கத்திக்கிட்டே இருக்கா. நிப்பாட்டுங்க நிப்பாட்டுங்கன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்காவா. ஆனா எவனுமே பேச்சே கேட்க மாட்டுக்கான். விவின்னு சொல்லிட்டு ஜோரோவே முழிச்சுக்கிட்டு இருக்கான். சண்டை நிப்பாட்டுங்கடா, சண்டை நிப்பாட்டுங்கடான்னு கத்திக்கிட்டே இருக்கா. விடவே மாட்டுக்கா. நிப்பாட்டி விவி, கத்தாம கொஞ்சம் பொறுமையா இருந்து சொல்லிட்டு நாமி சொல்லிக்கிட்டு இருக்கா. டேய் இந்த ரிப்பலின நிப்பாட்டுங்கடான்னு சொல்லிட்டு உசப், சாஞ்சி, ஜோரோ நாமி அடிச்சுக்கிட்டு இருக்கா. எப்படியாச்சும் இந்த சண்டை நிப்பாட்டுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நாமி தள்ளுறா. அவளும் அழுதுகிட்டே இருக்கா. ஏகப்பட்ட பேர் இறந்துகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு நாமி அப்படி தாரதாரையா அழுவுதா. என்ன பண்ணணும்னு தெரியல. ஆனா விவி மேல இருந்து கத்திக்கிட்டே இருக்கா. அவரோட சத்தம் மீறி கத்திக்கிட்டே இருக்கா. திரும்பி குரோக்கடைல தான் காட்டுறாங்க. இங்கேயோ அந்த பில்டிங் இடிஞ்சுக்கிட்டே இருக்கு. ஆனா அப்படி லூஃபி கொஞ்சம் கொஞ்சமா செயலிழந்து போய்கிட்டே இருக்கான். குரோக்கடைலும் நக்கலா சிரிச்சுக்கிட்டு இருக்கான். என்னோட டைம் ஸ்டார்ட் ஆயிருச்சுடா, எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். என்னோட ஆம்பிஷன் ஸ்டார்ட் ஆகுத நாள் இதான்டா, இந்த நாடு எனக்கு சொந்தம்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கான் அங்க இருக்க பில்டிங் அப்படி இடிஞ்சிருச்சுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். ஆனா இன்ன வரைக்கும் எந்த பில்டிங்குமே இடிலன்னு அவனுக்கு தெரியல. இன்னும் லூஃபி இன்னும் செயலிழக்கலா, இன்னும் கை ஆடிக்கிட்டு தான் இருக்கு. டே நாங்க வந்து விவியோட ஃப்ரெண்டுடா, அவளுக்காண்டி எந்த எல்லைக்கும் போவோம்னு சொல்லியிருப்பான் லூஃபி. அதை யோசிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கான். அந்த நாடை எதுக்குமே கைவிட்டதே இல்லடா, அவளுக்காண்டி நாங்க நிப்போம்னு சொன்னதெல்லாம் திரும்பி குரோக்கடைல் யோசிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கான். அப்படி லூஃபி எந்திரிச்சு நின்னுக்கிட்டு இருக்கான். யார்டா இவன் அடிக்க அடிக்க எந்திரிச்சு நின்னுக்கிட்டே இருக்கான்னு சொல்லிட்டு குரோக்கடைல மிரண்டு பார்த்துட்டான். ஒன்னால என்ன ஜெயிக்கலாம் முடியாதுடா மொத்தலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா அடிபட்டு மாட்டா நீ வார, இந்த ஒன்னே நொறுக்கேரிய நான் வரேன்டா, எப்படினாலும் நீ சாகதாண்டா போற முட்டாள்னு சொல்லிட்டு நடந்து வந்துகிட்டே இருக்கான். இங்க என்னன்னு பார்த்தா லூஃபி உடம்பு ஃபுல்லா ரத்த காயத்தோட நின்னுக்கிட்டு இருக்கான். அந்தாண்டா வருங்காலத்துல உள்ள கிங் ஆஃப் த பைரட் அவன்கிட்ட மோதிரம் கொஞ்சம் யோசிச்சு பாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். என்னடா நீ முட்டாள்தனமான வார்த்தை சொல்ற, நீ சொல்ற வார்த்தைக்கு எவ்வளவு பெரிய அர்த்தம் இருக்குன்னு தெரியுமாடான்னு ஒன்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். உன்னை மாதிரி ஏகப்பட்ட பொடியர்கள் இந்த கடலை நான் பார்த்துட்டு தாண்டா வந்திருக்கேன், நீ எல்லாம் இதுல ஒரு ஆளே கிடையாது, அதை நீ புரிஞ்சுக்கூடான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். உன்னோட லெவல் என்ன காட்ட போறன்னு சொல்லிட்டு பாஞ்சு வாரான். சடனா லூஃபி அதையே பிளாக் பண்ணி காலை வச்சு அவனோட கூக்கையே உடச்சு எரியுதான். அடிச்சு உடச்சிட்டு அப்படி நின்னுக்கிட்டு இருக்கான். குரோக்கடையிலயும் முழிக்கான். யார்டா இவன் சொல்லிட்டு, உன்னை இங்க சர்ப்ரைஸ் பண்ணதாண்டா நான் வந்திருக்கேன், என்னோட நீ பவரை மட்டும் பாடான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் லூஃபி. ஆனா கைய பின்னாடி கொண்டு போறான். ஒரு அடி அடிக்கான். குரோக்கடைல் ரத்தம் தெறிக்க தெறிக்க நொறுக்கி எரிய ஆரம்பிச்சான் லூஃபி. எங்கடா போறான்னு சொல்லிட்டு கண்டினியூஸா அட்டின்னு அடிச்சு நொறுக்கிக்கிட்டு இருக்கான். பில்டிங்கே உடையுது. எங்கடா நீ போற அப்படின்னு சொல்லிட்டு இழுத்து போட்டு சுத்தி சுத்தி நொறுக்கி எரிதான் லூஃபி. அவன கார்பியனோட பாய்சன் என்னத்துக்கு ஒர்க் ஆயிருக்கணுமே, இவனுக்கு அப்படி என்ன ஒர்க் ஆகல, இவனுக்கு எங்க இருந்தா ஸ்ட்ரென்த் வருதுன்னு சொல்லிட்டு குரோக்கடைல் முழிச்சுக்கிட்டு இருக்கான். உடனே குரோக்கடைல் பழச யோசிச்சு பாக்குறான். மிஸ்டர் 5யோட டீம் அடிச்சு நொறுக்கிட்டாங்களா, அதை பண்ணவன் எவன்டான்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த யோசிச்சு பாத்துக்கிட்டே இருக்கான். மங்கி டி லூஃபியா, இவன் பேரை நான் கேள்விப்பட்டதே இல்ல, இவன் மூலமா அடிப்பான்னு சொல்லிட்டு அப்ப யோசிச்சிருப்பான். பொடியனா அப்ப அடிப்பான்னு நினைச்சிருக்கான். ஆனா அந்த பொடியன் தான் இப்ப வெளுத்து எரிஞ்சுக்கிட்டு இருக்கான். அவன் தான் மிஸ்டர் 3 அடிச்சு நொறுக்கி இருப்பான். இதெல்லாம் அந்த நேரத்துல அவன் நம்பியிருக்கவே மாட்டான். ராபின் சொன்னது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா யோசிச்சு பாத்துக்கிட்டு இருக்கான். அந்த டீம் தான் வந்து நொறுக்கி எரிஞ்சிருப்பாங்க. அடுத்து ஹூக் இருந்த இடத்துல கத்தியை கொண்டு வந்து நின்னுக்கிட்டு இருக்கான். உன்னால என்ன பீட் பண்ண முடியும் நினைக்கிறியாடா, உன் கதையை முடிக்க போறன்னு சொல்லிட்டு பாஞ்சு வாரான். டே நீ யாராரு, செவன் லாடாரு, உன் கதையை முடிக்க போறன்னு சொல்லிட்டு ஒரு அடி அடிக்கான் லூஃபி. அடிச்சு அடியில குரோக்கடைல் வானத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கான். பறந்து போயிட்டு அப்படி நின்னுக்கிட்டு இருக்கான். அவன் நீ ரிட்டர்ன் ஆகவே இல்ல, பில்டிங் கதை முடிய விட உன் கதையை முடிக்க போகுதுன்னு சொல்லிட்டு சேபிள்ஸ் சொல்லிட்டு அவனோட மேஜிக்கை கட்டுறான். மண் சுழலே இறக்குதான். ஒரு ஓடு போடுறான் கீழே. போட்ட உள்ள கொஞ்சம் கொஞ்சமா பில்டிங் உடைஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. மொத்தமா உடைய ஆரம்பிச்சிருச்சாங்க. சடனா லூஃபி பலூன் மாதிரி ஆயிட்டான். பலூன் மாதிரி ஆயிட்டு சடனா பலூன் உள்ள காத்து இறக்குற மாதிரி ஜெட்டு மாதிரி வானத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கான். வானத்தை நோக்கி போய்கிட்டு கம் கம்னு சொல்லிட்டு பாஞ்சு வரான். அவன் டெசர்ட்னு சொல்றான், இவன் ஸ்ட்ராம்னு சொல்றான். அவனோட டெசர்ட் எல்லாம் அடிச்சு நொறுக்கிட்டு லூஃபி பாஞ்சு போய்கிட்டு கை ஒரு குத்து குத்துறான். குரோக்கடைல கம் கம் கேட்லிங் சொல்லிட்டு நொறுக்கி எரிஞ்சுட்டான். அடிச்சு அடியில மேல இருக்க பில்டிங் துண்டு துண்டா உடைய ஆரம்பிச்சிருச்சு. வெளுத்து எரிதான் லூஃபி குரோக்கடைல.
அடிச்சு வெளியவே கொண்டு வந்துட்டான் அவனை. வானத்துல பறக்க விட்டான் குரோக்கடைல. மிரண்டுட்டாரு கிங்கு. யார்டா அவன் 7 வார்லர்ல ஒருத்தனை அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கானே, தரையில விட்டா மாட்டிக்கானடான்னு சொல்லிட்டு மிரண்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. குரோக்கடைல் வானத்துக்கு பறந்துட்டு அப்படியே ரொட்டேஷன்ல கீழே வரான். சடனா திரும்பி சாஞ்சி கட்டுறாங்க. சடனா மேல பாக்குறான். டே நம்ம ஆள்களா அங்க மேல பாருங்கடான்னு சொல்லிட்டு இருக்கான் சாஞ்சி. எல்லாரும் மேல பாத்துக்கிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா குரோக்கடைல் விண்ணுலகத்துக்கு போய்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் நின்னு கத்திக்கிட்டே இருக்கா. யாருடா அது பறந்துகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காவா. அதை பார்த்துட்டு அப்படி பழசை யோசிச்சு பார்க்கா. முதல்ல பேப்பரை பார்த்தோன்னு என்னோட ஊர்ல வந்து பெரிய போரே நடந்துகிட்டு இருக்கு, அதை நான் எப்படியே ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லிட்டு அவன் அழுததெல்லாம் லூஃபி பார்த்துக்கிட்டே தான் இருந்திருப்பான். மக்கள் நான் காப்பாத்தணும்னு சொல்லிட்டு தாரதரையா அழுதுருப்பா. ஒவ்வொரு நினைவுகளையும் யோசிச்சு பாக்குறாவா. இங்க என்னன்னு பார்த்தா குரோக்கடைல நம்மளால பிரிச்சு எரிஞ்சிட்டான். கவலைப்படாத விவி, உனக்காண்டி நான் குரோக்கடைலே அடிக்கேன்னு சொல்லிட்டு வந்திருப்பான். குரோக்கடைல அடிச்சோன்னு மிரண்டுட்டா லூஃபின்னு சொல்லிட்டு. இன்ன வரைக்கும் புரியல அவன் எதுக்கு வானத்துல பறந்துகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. ஆனான்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கான். எனக்கு என்னன்னு புரிஞ்சிட்டுடா, நம்ம முகிவர லூபி அங்க நிக்கண்டா, அடிச்சு வானத்துக்கு பறக்க விட்டான்டா, நம்ம ஜெயிச்சிட்டோம்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்றாங்க. ஆமி அப்படியே சாயுதா. எதிரி ஆல்ரெடி போயிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா விவி. இதுக்கப்புறம் எந்த ரத்தமும் போக கூடாது, எந்த ரத்தமும் போக கூடாதுன்னு சொல்லிட்டு விவி நின்னுகிட்டு இருக்கா. சண்டை நிப்பாட்டுங்கன்னு சொல்லிட்டு ஒரு கத்துறாவா. கத்துன அடுத்த செகண்ட் சடனா மழை துளியா வருது. ஒரு பக்கம் கோசா அப்படியே சாயுதா. கோசா என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. டே அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான் கோசா. டே நீங்க அதை பாத்தீங்களான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமா மழை துளியா உள்ள ஆரம்பிக்கி. கோசா என்னைக்குமே சந்தேகப்படாடா, கிங் அவரோட ஆட்சி நல்லா தாண்டா பாத்துருப்பாருன்னு சொல்லிட்டு டோட்டோய் சொன்னது ஞாபகத்துக்கு வருது. மழை சடனா பெய்ய ஆரம்பிக்கி. கோசா எல்லாருமே அப்படியே பாத்துக்கிட்டே இருக்காங்க. போர் முடிஞ்சிருச்சுடா, சண்டை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. சண்டை போட்டுக்கிட்டு இருந்தவனா அப்படியே ஸ்டாப் ஆகி நின்னுக்கிட்டு இருக்கானுங்க. மேல பாக்குறாங்க அவங்க. பாத்துக்கிட்டு இருக்கா. முட்டாள்தனம் அப்படியே ஸ்டாப் ஆகப்படுது. இது வரைக்கும் இது போதும்டான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கா. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா புரியுதுன்னு சொல்லிட்டு சண்டை போட்டுக்கிட்டு அப்படியே நிக்கிறாங்க. மழை பெய்தனால இங்க இருக்க புகை மூட்டம் அப்படியே கரைய ஆரம்பிக்கி. எல்லாருமே நார்மல் நிலைக்கு வராங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் சோப்பர். யாருமே சண்டை போடாதீங்கடா, சண்டை போடுறதுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டு விவி கத்துறா. விவியோட சத்தம் எல்லாத்துக்கும் கேட்டுருச்சுடான்னு சொல்றான் நாமி. இது விவிடா அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் எல்லாத்துக்குமே விவி வந்ததே தெரியுது. பிரின்சஸ் இவ்வளவு நாள் இல்லல்லாடா நினைச்சோன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவங்க. ஆனா பிரின்சஸ் மேல நிக்கிறது அவங்களுக்கு இப்பதான் புரியுது. குரோக்கடைல் மேல இருந்து கீழே வந்து விழுறான். இங்க லூஃபியும் கீழே வந்து விழுறான். நீ நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு கிங்கு கத்திக்கிட்டு இருக்காரு ஒரு பக்கம். குரோக்கடைல் எப்படிடா வானத்துல வந்து கீழே வந்து விழுந்தான், என்னடா ஆச்சுன்னு சொல்லிட்டு. இது குரோக்கடைலா? குரோக்கடைல் செஞ்சதை நான் சொல்லாம இருக்க போறதுலடா, நான் சொல்ல போறேன்னு சொல்லிட்டு முசப்பு முன்னாடி போய்கிட்டு இருக்கான். ஆனா சாஞ்சி தலைய பிடிச்சவங்கதான். டே நீ கொஞ்சம் பொறுமையா இருடான்னு சொல்றான் உசப்ப. டே மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சுடா, அதனால சண்டையை விடுங்கடான்னு சொல்லிட்டு விவி அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கா. நம்மளோட கெட்ட கனவுலாம் போயிருச்சுடா, இப்ப நம்ம நல்லா ஆயிட்டோம்னு சொல்லிட்டு இருக்கா விவி. இங்க குரோக்கடைலோ செத்த மாதிரி கிடக்கான் ஒரு பக்கம். நன்றிடா பையான்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு ஒரு பக்கம் கிங். ஆனாலும் அப்படி அடிச்சாலும் சிரிச்சுக்கிட்டே இருக்கான். இதெல்லாம் ஒன்னும் பிரச்சனைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். கிங்கே இப்பதான் சந்தோஷப்படுறாரு. மொத்த பில்டிங் அப்படியே இடிஞ்சு உழுது. அதோட எபிசோட் முடியுது. அதுக்கடுத்து எபிசோட் சந்திப்போம். மறந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் பட்டன் மறங்க. See you, bye.